வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பொன்னாங்கானி வரையோட வந்திருக்கிறேன். இந்த பொன்னாங்கானி வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல வந்து 125 கிராம் பொன்னாங்கானி இருக்கு. இதை எடுத்து நல்லா கழுவி காம்பு வந்து எல்லாமே உடைக்கையில காம்போடு செய்தீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். ஸோ இதுல 125 கிராம்ஸ் பொன்னாங்கானி இருக்கு. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ நல்ல சின்னனா மெல்லிசா வெட்டி எடுங்க. இது நல்லா மெல்லிசா வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற அந்த பொன்னாங்கானிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்கு. இதில் வந்து 50 கிராம் திருவண்ண தேங்காய் பூ இருக்கு. இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டு இந்த கடுகு கொஞ்சம் பாப் பண்ணணும். கடுகு வந்து இப்படி வந்து பொரிஞ்சு வெடிக்க இதில் வந்து ஒரு வெங்காயம், மீடிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 பெரிய காஞ்ச மிளகாய் இருக்கு, உடைச்சு வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் போட்ட அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வந்து இதை வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கானி இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ இதில் 2 நிமிஷம் வந்து வதங்கி இருக்கு. இதில் வந்து 10 கிராம் மாசி எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாசியை இதில் போடுங்க. உங்களுக்கு மாசி போட விருப்பம் இல்லாட்டிக்கு இதுக்கு வந்து கூனிரால் போடலாம். கூனிசோன்னு சொல்லுவாங்க, கூனிரால். ஈவன் கருவாடு கூட நீங்கள் நல்லபடியாக ஊற வச்சுட்டு சின்ன பீஸ் கருவாடு எடுத்து உடைச்சிட்டு போடலாம். ரால் போட்டு செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடக்கடை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் இதில் வந்து வதங்க விடுவோம். ஸோ இப்போ 4 நிமிஷம் ஆயிட்டுது. டோட்டலாக 7 நிமிஷம் வந்து இந்த பொன்னாங்கானி போட்ட அப்புறம் இதை வந்து வறுத்துருக்குறேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னாங்கானி கீரையெல்லாம் செய்து முடிஞ்சுது. இதுதான் ஒரு விதமாக இந்த வரை செய்கிறது நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னாங்கானி வரையெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.